ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுபாட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நல்ல ஒரு க்ரீன் கலர் மயில் கழுத்து கலர் ப்ளவுஸில் ஃப்ரண்ட் நெக் நம்ம பண்ண போகிறோம். ஒன் பை ஒன்னாக நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃப்ரண்ட் நெக்கில் பண்ணுற டிசைன் தான் பேக் நெக்கும் வருது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஜரியில் 2 லைன் ஆஸ் யூஷுவல் எப்பயும் கொடுக்குற மாதிரி 2 லைனு. இப்போ இதை மார்க் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு லைன் அந்த லைனில் தான் நான் கொடுக்குறேன். எப்பயும் நம்ம கொடுக்குற மாதிரி 2 லைன் ஜரி கொடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். 2 லைன் ஜரி போட்டு முடிச்சிட்டேன். இப்போ பாருங்கள், இது வந்து நான் 2 த்ரெட் எடுத்து வச்சுருக்கேன். இது என்னதுன்னா, நம்ம வந்து எம்போஸ்க்காக கொடுக்க போகிற நம்ம த்ரெட்டு இது. இந்த த்ரெட் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா நான் உங்களுக்கு காட்டுறேன். இதை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த சைஸுக்கும் இந்த பக்கம் இருக்கிற சைஸுக்கும் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து பெரிய ஒரு நூல் கண்டு மாதிரி வரும். உங்களுக்கு காட்டுறேன். எம்போஸ் த்ரெட் இது நம்ம என்ன சைஸ் வேணுமோ அதை நம்ம கட் பண்ணிக்கலாம். இது எதனால் கொடுக்குறோம் அப்படின்னா, நம்ம எம்போஸ் லோடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஃபஸ்ட்டு க்ளூ போட்டு ஒட்டிக்கோங்க. அதாவது நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா க்ளூ போட்டு ஒட்டிக்கோங்க. இல்லை அப்படின்னா நம்ம டைரெக்டாக வச்சு நம்ம வந்து ஜிக்ஸாக் ஸ்டிச்சே நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ வந்து நிறைய பேர் வந்து பிகினர்ஸ் வந்து நிறைய டவுட்ஸ் வருது. அவங்க பார்க்குறாங்க இந்த மாதிரி வீடியோஸ்லாம். அவங்களுக்கு வந்து நல்ல இது புரியணும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து நல்ல அந்த பிகினர்ஸ் எப்படி பண்ணணுமோ அந்த ப்ரொசீஜர் படி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். எல்லாமே ஒன் பை ஒன்னாக. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ரொம்ப க்ளூ போட்டுக்கக்கூடாது. நம்ம தான் போட்டது பார்த்தீங்களா, லைட்டாக ஒரு லைன் மாதிரி தான். நிறைய அப்பிட்டோம் அப்படின்னா அடுத்தடுத்து நம்ம தைக்கிறப்போ வந்து அந்த ஊசி வந்து க்ளூவில் மாட்டி மாட்டி கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ லைட்டாக ஒரு க்ளூ, அந்த த்ரெட்டு வந்து நகண்டு போகாமல் இருக்கிற அளவுக்கு க்ளூ போட்டால் போதும். ரொம்ப போட வேணாம். இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன்னா, அது கொஞ்சம் காயட்டும். ஒரு 10 மினிட்ஸ் காய விட்டால் தான் அடுத்து நம்ம அதுக்கு மேலே ஜிக்ஸாக கொடுக்க முடியும். அதுக்கு முன்னாடி அந்த இன்னொரு லைன் நான் போட்டு வச்சுருந்தேன்ல, அதில் வந்து ஒரு சுகர் பீட் லைன் மட்டும் கொடுக்க போகிறேன். வேறு ஒன்றும் இல்லை. சுகர் பீட் லைன் கொடுக்கறதுக்குள்ளே ஒரு 10 மினிட்ஸ் அது காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் பண்ணுங்கள். எதுவுமே கொஞ்சம் கேப் விட்டு காஞ்சதுக்கப்புறம் பண்ணோம்னா நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இம்மீடியட்டாக பண்ணோம்னா அது அப்படியே நகண்டு போகும். ஸோ நம்மளால் ஸ்டிச் பண்ணவே முடியாது. 2 பீடாக வச்சு சுகர் பீடு நீங்கள் தைச்சிருங்க. எப்பயும் நம்ம பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி 2 பீடாக ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இந்த லைன் ஃபுல்லாக சுகர் பீடு தான். இதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். கம்ப்ளீட்டாக பண்ணியாச்சு. இப்போ இந்த பாருங்கள், இந்த முன்னாடி பிசிறு இருக்கும் பாருங்கள். இந்த பிசிறில் வந்து நம்ம மூடி மறைச்சி அதை ஃபஸ்ட்டு நம்ம கம்ப்ளீட்டாக மூடணும். அதுக்கு தான் நம்ம வந்து ஜிக்ஸாக் கொடுக்குறோம். ஏன்னா மேலே வந்து நம்ம எம்போஸ் லோடிங் கொடுக்க போகிறோம். அப்போ வந்து அந்த ஒயிட் கலர் த்ரெட்டு வந்து ரொம்ப தூக்கிட்டு இருக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு இந்த விளிம்பும் அந்த சைடு விளிம்பும் எப்போயுமே நல்லா கம்ப்ளீட்டாக அந்த பிசிறுலாம் இருக்கக்கூடாது. அதனால் அந்த இடத்துல மட்டும் ஒரு நெருக்கமாக ஒரு 2-3 ஸ்டிச் கொடுத்து நல்லா இதை அமுக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கேப் விட்டு எப்பயும் போல் ஜிக்ஸாக் கொடுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் மட்டும் நல்லா கொஞ்சம் 2-3 இது இந்த நெருக்கத்துக்காக அந்த பிசிறுலாம் அமுங்கணும் அப்படின்றதுக்காக நான் கொடுத்துட்டு இப்போ வந்து நல்லா நம்ம கொஞ்சம் கேப்பாகவே ஜிக்ஸாக் கொடுக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம க்ளூ போட்டு ஒட்டிட்டோம். இப்போ அந்த சைடு வந்து பண்ணல, அதே மாதிரி இந்த சைடு எட்ஜும் நல்லா கொஞ்சம் நெருக்கமாக ஸ்டிச் போட்டுட்டு கம்ப்ளீட் பண்ணி ஒரு லாக் போட்டுக்கோங்க. இந்த இது நான் பண்ணுறது வந்து நார்மல் த்ரெட்டு தான். நம்ம தைக்கிற ஊசி இருக்கு இல்லையா, அதை வச்சு தான் ஜிக்ஸாக் போட்டு முடிக்கிறேன். அவ்வளோதான், கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ இது பாருங்கள், நல்லா ஆடாமல் நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். இப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம வந்து எம்போஸ் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து நான் அந்த ப்ளவுஸ் கலர்லேயே ஒரு நூல் கண்டு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அதோட கொஞ்சம் டார்க்காக ஒன்று எடுத்திருக்கேன். ஓகேவா, ப்ளவுஸ் கலரில் ஒன்றும் அதோட கொஞ்சம் டார்க்காகவும், எதுக்காகனா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தெரியுன்றதுக்காக 2 நூல் கண்டு எடுத்திருக்கேன். 2 நூல் கண்டையும் சேர்த்து நம்ம இந்த த்ரெட்டையும் அந்த த்ரெட்டையும் சேர்த்து நம்ம நாட் போட்டுக்கணும். நாட் போடுறப்ப 2 இது நமக்கு கிடச்சிரும். யூஸ்வலாக நம்ம வந்து 2 லைன் எடுப்போம் இல்லையா, 2 த்ரெட்டு. ஸோ இது அது மாதிரி இந்த எட்ஜும் அந்த எட்ஜும் பிடிச்சிட்டு நல்லா லாக் போட்டுக்கோங்க. திரும்ப சொல்கிறேன், பிகினர்ஸ்க்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த மாதிரி நம்ம நாட் போடுறப்போ கொஞ்சம் நல்லா திக்காகவே போட்டுக்கோங்க. ஒரு 4-5 முடிச்சு போட்டுக்கோங்க. போட்டுட்டு 2 நூல் கண்டு 2 சைடாக வச்சுக்கோங்க. ஒரே சைடு வச்சுக்காதீங்க, அடியில் சிக்காயிரும். வச்சுட்டு ஆஸ் யூஷுவல் எப்பயும் எடுக்கிற மாதிரி நம்ம நூல் எடுத்துட்டு நம்ம எம்போஸ் பண்ண போகிறோம். ஃப்ளாட் லோடிங் பண்ணுறப்போ வந்து இதே ப்ரொசீஜர் தான். நம்ம வந்து இதை வந்து இப்போ எம்போஸ் பண்ணுறனால ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்டார்டிங்கில் குட்டியாக ஸ்டார்ட் பண்ணிவிட்டு
இந்த நூல் நம்ம அடியில் வச்சுருக்கோம் இல்லையா எம்போஸ் த்ரெட்டு, இந்த த்ரெட்டு வந்து மறைக்கிற அளவுக்கு நம்ம மேலே போடணும். நெருக்கமாக போடுறப்ப நமக்கு அது மறைஞ்சிரும். போட்டு முடிச்சது கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தோம்னா அது நல்ல ஒரு எம்போஸாக தூக்கலாக அழகாக தெரியும். இது நெக் போர்ஷனில் பண்ணுறப்ப ரொம்ப அழகான ஒரு டிசைனாக இது நமக்கு கிடைக்கும். என்ன கலர் சாரியும் அந்த சாரிக்கு ஆப்போசிட்டாவோ இல்லை அதுக்கு ஆப்டாவோ அதே கலர் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அது நல்லாயிருக்கும். இந்த சாரி வந்து ஒரே கலர் தான். ஸோ செல்ஃப் டிசைனாக இருக்கிறதுனால ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரே கலர் தான். இது கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த சைடு அதே மாதிரி இந்த எட்ஜ்லேருந்து அந்த சைடு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், நல்லா இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி போட்டுக்கோங்க. எந்த கேப்பும் அடியில் இருக்க த்ரெட்டு வந்து நமக்கு தெரியக்கூடாது மெயினாக. இப்போ வந்து ஒரு சென்டிமீட்டர் வந்து நான் லைன் போட்டு வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இது 1 சென்டிமீட்டர், அதே மாதிரி இது 1 சென்டிமீட்டர். இந்த 2 சென்டிமீட்டர் எதுக்கு அப்படின்னா இதில் டிசைன் பண்ண போகிறோம். முதலே போடலை, ஏன்னா நமக்கு வந்து அளவு மாறும். ஸோ ஒவ்வொரு தடவை நம்ம தனித்தனியாக போட்டுக்கிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். முதலே போட்டோம்னா சில நேரம் குறுகலாயிரும். அதனால் இப்போ வந்து நல்லா கட் பீடு தான் எடுத்திருக்கேன். கட் பீடு வச்சு 2 லைன் கொடுக்க போகிறேன். இந்த 2 லைனுமே நான் மார்க் பண்ணியிருக்கேன். 2 லைனுக்குமே கட் பீடு லைன் தான் அவுட்லைன் வருது. கட் பீடு வச்சு தைக்கிறப்ப ஒன்றா வச்சு தைங்க. உங்களுக்கு வந்து பட்ஜெட் வைஸ் வந்து ஒரு 2000 இல்லை 2500 ரேஞ்சில் வந்து ஒரு நல்ல ஒரு அழகான ப்ளவுஸ் வேணும் அப்படின்னா, நல்ல கிராண்ட் லுக்காக வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சில இடங்களில் வந்து கட் பீட் யூஸ் பண்ணுங்கள். கட் பீட் நம்ம யூஸ் பண்ணுறப்ப ரொம்ப கிளாஸியாக இருக்கும். இப்போ கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஃபுல்லாக 2 லைனுமே. இது பாருங்கள் எவ்வளோ ஷைனிங்காக இருக்குது. நான் சொன்ன மாதிரி நைட்டு ஃபங்க்ஷனுக்கு வந்து இந்த ப்ளவுஸ் நான் கொடுக்க போகிறேன். ஸோ ரொம்ப அழகாக இருக்கும் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம். இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த 2வது இருக்குது பார்த்திங்களா, இந்த இடத்துல வந்து ஒரு அரை இன்ச்சு கேப்பில் அரை இன்ச் கேப் வந்து லைன் போட்டிருக்கேன். இந்த மாதிரி எதனால் லைன்னா உள்ளே வந்து நான் ஸ்டோன் ஒட்ட போகிறேன். ஜர்கான் ஸ்டோனு ஸ்கொயர் ஷேப்பில் எடுத்திருக்கேன். பட் ஒட்ட போகிறது வந்து நம்ம வந்து டைமண்ட் ஷேப்பில் ஒட்ட போகிறோம். அதாவது கொஞ்சம் கிராஸாக, நேராக ஒட்டினா ஸ்கொயரு, அதுவே கொஞ்சம் கிராஸாக ஒட்டினா நமக்கு அது டைமண்ட் ஷேப்பில் கிடைக்கும். ஸோ அந்த லைன் போட்டுட்டு லைனோட கேப்பில் இந்த ஸ்டோன்ஸ் நான் ஒட்ட போகிறேன். இந்த மாதிரி ஸ்டோன் ஒட்டுறப்ப ஃபஸ்ட்டு அந்த பெனில் வந்து லைட்டாக ஒரு க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே ஒன்றா எடுத்து நீங்கள் வச்சுருங்க. இப்போ ஸ்டோன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண போகிறோம். தெரியுதா உங்களுக்கு? டைமண்ட் ஷேப்பில் வந்துருச்சு. ஸ்கொயர் வேணும்னாலும் நீங்கள் நேராக வைக்கலாம். இதே டைமண்டாக வேணும் அப்படி கொஞ்சம் கிராஸாக வச்சோம்னா டைமண்ட் ஷேப் ஆயிரும். அவ்வளோதான், கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து அப்படின்னா கோதுமை பீடு எடுத்திருக்கேன். கோதுமை பீடுன்னு சொல்லுவாங்க, சிலவங்க வந்து ரைஸ் பீடுன்னு சொல்லுவாங்க. இது வந்து 3 mm, ரைஸ் பீடில் வந்து 3 mm எடுத்திருக்கேன். இது எதுக்காகனா இந்த நடுவில் இன்னொரு கேப் இருக்கு இல்லையா, அதை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நீடில் ஆரி நீடில் நம்ம பீடு நீடில் இருக்கும் இல்லையா, அந்த நீடில் இந்த மாதிரி அப்படியே அது சரமாக வரும், மாலை மாதிரி வரும் இல்லையா, அதை அப்படியே இப்படி நம்ம கொடுத்துக்கலாம். தனியாக உதுத்து கீழே ஒன்றுனா எடுக்கணும்னா கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி அந்த லைனில் அந்த சாரமில் இருக்கையிலே அந்த நூல்லேயே நம்ம அப்படி ஊசி விட்டு நமக்கு எத்தனை வேணுமோ அந்த கேப்பில் எத்தனை நிறையுமோ அந்த ஊசியில் அந்த அளவுக்கு இப்படி எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு இது பண்ணுறதுக்கு அந்த பாருங்கள் இப்படி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். இதை வந்து கிராஸாக வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். அதாவது வி ஷேப்பில் இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்று. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இது ஆரி நீடியில் கஷ்டமாக இருந்தால் நார்மல் நீடியில் கூட இதை வந்து 1 by 1 நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். அது நான் ஏற்கனவே உங்களுக்கு நிறைய வீடியோஸில் நான் போட்டிருக்கேன். திலகம் ஷேப்பு பீடு கூட லாஸ்ட் டைம் ஒரு வீடியோவில் வந்து நார்மல் நீடியில் தான் ஸ்டிச் பண்ணி போட்டிருக்கேன். உங்களுக்கு அது கொஞ்சம் டவுட்டாக இருக்குன்னா நீங்கள் பழைய வீடியோஸ்களை நீங்கள் பாருங்கள், இதில் கூட நான் அட்டாச் பண்ணுறேன். இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நடுவில் வந்து ஒரு 3 mm பீடு கோல்டு பீடு வச்சு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். தச்சாச்சு, ஆல் ஓவர் இது முடிஞ்சு போச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ஸ்டோன்ஸ் வந்து நல்லா காஞ்சிருச்சு இல்லையா, எதுவுமே காய விடணும்னு சொன்னேன். ஸோ இது நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இதுக்கு வந்து சுகர் பீடு எடுத்திருக்கேன். சுகர் பீடை வச்சு இந்த நடுவில் லைன்ஸ் போட்டோம்ல, 1/2 இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணி லைன்ஸ் போட்டோம்ல, அதில் வந்து ஒரு 3 ஸ்கொயர், அதாவது 3 சுகர் பீடை வச்சு ஒரு லைன் மாதிரி ஃபார்ம் பண்ணலான் இருக்கேன். ஒவ்வொரு ஸ்டோனுக்கு நடுவில் ஒரு லைனு நல்லா கழுத்து ஃபுல்லாக வர்ற மாதிரி இந்த டிசைன் இருக்கும். இந்த மாதிரி 3 பீடு வைங்க. 3 பீடாக வச்சு தைச்சிடும்.
அங்கங்கே அப்படியே நீங்கள் லாக் பண்ணிடலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் அப்படியே உள்ளே விட்டு நீங்கள் பண்ணலாம். அதாவது நூல் வெளியே தெரியக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அங்கங்கே லாக் பண்ணிடுங்க. இல்லை ஓகே நூல் தெரியலை அப்படின்னீங்கன்னா நீங்கள் வந்து கட் பீடுக்கு நடுவிலே நீங்கள் விட்டு ஒவ்வொரு லாக் போட கஷ்டமாக இருந்தால் அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக இதே நான் முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ இது என்ன அப்படின்னா ஒரு கட் பீடு, ஒரு சுகர் பீடு, கட் பீடு, சுகர் பீடு, கட் பீடு, சுகர் பீடு, அந்த மாதிரி 3 டைம்ஸ் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு கட் பீட் லோட் பண்ணிக்கணும், அப்புறம் சுகர் பீட் லோட் பண்ணணும். அந்த மாதிரி லோட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு சின்ன ஒரு லீஃப் மாதிரி இந்த இடத்துல தைச்சிட்டு இந்த பக்கம் லாங் அண்ட் ஷார்ட் ஒரு வி ஷேப்பில் ஒரு சின்ன ஒரு லீஃப் மாதிரி ஒரு இந்த கொம்பு மாதிரி கூட வரும் இல்லையா, நடுவில் ஒரு கொம்பு, 2 சைடில் ஒரு கொம்பு மாதிரி பார்க்க அது ஒரு அழகான ஒரு எப்படி சொல்கிறது ஒரு பெட்டல் மாதிரியே தெரியும் அது. ஸோ நடுவில் ஒரு கட் பீடும் சுகர் பீடும், அதே மாதிரி ரைட் சைடில் கட் பீட் சுகர் பீடு. நம்ம லாங் அண்ட் ஷார்ட் மெத்தட்லேயே நான் அதை பண்ணுறேன். இங்கேயே அப்படியே லாக் பண்ணிக்கோங்க. லாக் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இதே மாதிரி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆகும். இந்த நடுவில் சுகர் பீடு வரும், இந்த சைடு வந்து ஃபுல்லாக அதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். முடிஞ்சிடுச்சு. இப்போ ஃபுல்லாக அங்கங்கே புட்டாஸும் கொடுத்துருக்கேன். புட்டாஸ் வந்து ஒரு 3 mm பீடு வச்சுட்டு சுற்றி வந்து கட் பீடு வச்சு புட்டா ரவுண்ட் ஷேப்பில் கொடுத்துருக்கேன். இதுதான் அப்படியே பேக் நெக்லேயும் இங்கே பாருங்கள், பேக் நெக் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பார்த்தீங்களா. ரொம்ப அழகான ஒரு டிசைனாக இது அவுட்ஃபிட் வந்திருக்கு, நமக்கு நல்லாயிருக்கு. ஃபுல்லாக புட்டாஸும் கொடுத்தாச்சு. ஆல் ஓவர் ஃபுல் ப்ளவுஸ் நான் உங்களுக்கு ஒரு கிளைன்ஸ் காட்டுறேன் பாருங்கள் உங்கள் ஐடியாவுக்கு. இப்போ ஸ்லீவ் பார்ட், இந்த ஸ்லீவ் பார்ட்டை உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். இது ஆல்ரெடி நான் பழைய வீடியோவில் போகிற அதே ஸ்லீவ் பார்ட்டு தான். அது கொஞ்சம் கேப்பாக இருக்கும், இது கொஞ்சம் நெருக்கமாக போட்டிருக்கேன். இது வந்து பிரைடு ஒர்க்குனால கொஞ்சம் நெருக்கமாக அவங்க கேட்டாங்க. ஸோ சேம் மெத்தட் தான். நான் அதில் லிங்க் தரேன், நீங்கள் பயோவில் செக் பண்ணிக்கோங்க சரியா. இப்போ அடுத்து ஃபுல் அண்ட் ஃபுல் நான் உங்களுக்கு காட்டிடுறேன். இங்கே பாருங்கள், இது நெக்கு, பேக் நெக்கு, இது ஃப்ரண்ட் நெக்கு. கலர் பார்த்திங்களா எவ்வளோ அழகான கலர். ஆக்சுவலி இந்த ப்ளவுஸ் வந்து ரொம்ப ஆசையாக நான் பண்ணேங்க. ரொம்ப அவ்வளோ ஒரு அழகான கலர் இது. உங்களுக்கு வீடியோவில் எப்படி தெரியும் தெரியல, நேரில் வந்து அவ்வளோ ஒரு அழகாக நைட் அப்படியே கிளாஸியாக மின்னுச்சுங்க இந்த கலரே. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது கை ஃபுல்லாக பாருங்கள், கம்ப்ளீட்டாக நல்ல ஒரு கிராண்ட் லுக்கு, நல்ல ஒரு 10 inches கை இது. ஸோ நல்லா இருந்துச்சுன்னா அப்படியே ஒரு லைக் பண்ணிடுங்க. அடுத்தடுத்த வீடியோஸ் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் நிறைய வீடியோஸ் இந்த மாதிரி உங்களுக்கு போகிறேன், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.